வைகுண்ட வாசத்திலும் விருப்பமில்லை பிரபு தேவரேவா, வைகுண்ட வாசத்திலும் எனக்கு விருப்பமில்லை. சத்தியவிரத கஷேத்திரத்தில் சத்தியமூர்த்தியான உன்னுடைய திவ்ய சரணாரவிந்தங்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். சத்தியம் ஷபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி இந்த ஒரு வேகத்தோடு நடக்கிறார் அல்லவா, அந்த ராஜ நடை என்பதாக ரெண்டு பக்கமும் அந்த கொடைகள் குதிச்சு குதிச்சு இருபது இசையில் எழுபதி திகழ்ந்த வதனமும் என்று வரதன் நிற்கக்கூடிய அழகு, நடக்கக்கூடிய அழகு, குதித்து குதித்து கிளம்பக்கூடிய அழகு, அவனுடைய கொடையின் குஞ்சாரங்கள் ஆளக்கூடிய அழகு, பார்க்க 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 என்ன அவன் சாட்சி கொண்டிருக்கக்கூடிய சிக்கு தாடை என்னும் அந்த முடியின் அழகு. அப்போ பெருமாள் எப்படியெல்லாம் பீஷ்மருக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீபாதன் தாங்கில் கால் தடிக்கிட்டு குறுக்கி நடிக்க ஓடக்கூடாது பெருச்சாலி மாதிரி. அந்த ஸ்ரீபாதம் தாங்கி எடுத்தான தோலை தட்டினான தட்டு 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 நின்றது மாத்துறது, இப்படி திரும்புறது அப்படி திரும்புறது, இப்படி கோண வைக்கிறது அப்படி கோண வைக்கிறது கிடையாது. எப்படி தோல் தட்டினா எப்படி மாத்தினான்னு கூட தெரியாது. நீங்களாம் நம்ம பெருசா இந்த ஃபுட்பால்ல அவ வாலிபால்ல அதெல்லாம் உட்காந்து அவ சேஞ்ச் பண்றா, இங்க இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்புறா, அவ காலில் தட்டின்னு போறா, இப்படி தட்டின்னு போறா. நீங்க பாக்குறீங்க தேப்பெருமாள் தேருக்கு அழைச்ச ஸ்ரீபாதம் தாங்கிகள் தோல் தட்டி எப்படி மாத்திரான்னு இருக்கும். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். நேற்று பெருமாள் கையில வில்ல எடுத்து உடைச்சா மறதாது, டக்கு 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 டக்குன்னு மாத்துவா. ஏன்னா கொஞ்சம் மூச்சு இறைக்கும், சமமா இருக்கும், வேர்வைகள் கொட்டும், கொஞ்சம் சமமா இருக்கும்னா அடுத்து 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 ஸ்ரீபாதம் தாங்கி மாட்டோம். ஆனா நடையில தொய்வே கிடையாது வரதனுக்கு. நடையில தொய்வே கிடையாது, தொய்யவே மாட்டான். ஒரு பக்கம் ஸ்ரீபாதம் தாங்கிகள் இப்படி எழுந்தருள பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னாலும் அந்த கண்டை சேவிச்சுட்டே போவான். அந்த கண்டையை கைமாத்தி 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 மணி அடிச்சுட்டே போவான், கைமாத்திட்டே மணி அடிச்சுன்னு போவான். ரெண்டு பக்கமும் 18 ஜான் கொடைகள், பிரம்மாண்டமான கொடை, இடுப்பு இறங்கி போடும். நம்ம கையில் இருக்கிற அம்பர்லாவே நமக்கு வண்டியில உட்கார்ந்து பிடிச்சிக்க தெரியாது, துப்பு கிடையாது. முன்னாடி இருக்கிற மூஞ்ச மறைப்போம், இல்ல பின்னாடி இருக்கிற முதுகுல குத்துவோம். ஒரு கொடையை ஒழுங்கா மடக்கியோ அல்லது விரிச்சோ கையில பிடிச்சிட்டு போறதுக்கு நமக்கு யோகியம் கிடையாது. 18 ஷான் பெரிய கொடை, பெரிய ஜாலரோட. அந்த 18 ஷான் கொடையை தூக்கிட்டு வரவா உடனே அப்படியே அலேக்கா எடுத்து இன்னொருத்தருடைய இடுப்புல வைப்பா. அவ அப்படியே போட்டுடுவா, எங்கேயும் நிக்கிறது கிடையாது. எந்த முகூர்த்தத்தில் எந்த லக்னத்தில் பெருமாளுக்கு துவஜாரோகணமோ அதே லக்னத்தில் பெருமாள் ரதாரோகணம் பண்ணணும். 2 மைல் அந்த வேகத்தோட போகணும் அப்படின்னு சொல்லச்சே அங்க போய் அந்த நடையழக சேவிக்கணும், அங்க போய் அந்த கொடையழக சேவிக்கணும். அப்ப அவன் சாட்சி கொண்டிருக்கக்கூடிய சிக்குத்தாடை என்பதான சிகப்பு தலப்பாய் கட்டு அது முடியழகா சேவிக்கணும். அதனால தான் பெரியவர்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமோ இல்லையோ, சம்பிரதாயத்தில் கோவில் திருமலை பெருமாள் கோவில் என்று சொல்லுவோம். கோவில் அப்படின்னாலே ஸ்ரீரங்கத்திற்கு கோவில் பேரு. திருமலை அப்படின்னு கேட்டால் திருமலையப்பன் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாச பெருமாள். புரட்டாசி சனிக்கிழமை இன்னைக்கு நல்ல மழை திருமலையில், ஆனால் ஜனங்க லட்சோபலட்சம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கான். நாம இங்கிருந்து 4 தெருக்குள்ள வந்து உபன்யாசம் கேட்கறதுக்கு யோசிக்கிறோம். லட்சோபலட்சம் பேர் அங்கே பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கான். அதனால் திருமலை அப்படின்னாலே பெருமாள் தான். அடுத்தது பெருமாள் கோவில் அப்படின்னு கேட்டால் காஞ்சிபுரத்துக்கு சம்பிரதாயத்தில் பெருமாள் கோவில் அப்படின்னு அர்த்தம். விஷயம் தெரிஞ்சவா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சுவாமி எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் அவள் பெருமாள் கோவில் அப்படின்வா. பெருமாள் கோவில் என்ன அர்த்தம்? அப்போ பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது, அம்மன் கோவில் ஒன்று இருக்குது, பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது, சுப்பிரமணியர் கோவில் ஒன்று இருக்குது, இப்படியா வச்சுக்கிறது. அந்த ஊர் பெருமாள் கோவில் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு பெருமாள் கோவில் பேர். மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் கிளம்புறார், ஏபிஎன் உபன்யாசம் பண்ணாரு, சரி போய் நம்ம பெருமாளை சேவிக்கலாமே அப்படின்னு கிளம்புறார் ஒருத்தர். கிளம்பிச்சு அவரை எங்கே போறீர் அப்படின்னு கேட்டால் பெருமாள் கோவில் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். பெருமாள் கோவில் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் சன்னதி தெருவில் இன்னொருத்தர் பார்த்தார். அந்த சன்னதி தெருவில் அவரை பார்த்தோன்னா எங்கே சுவாமி போறீர்? கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு. சன்னதி தெருவில் ஒரு 10 அடி நடந்து போனால் 16 கால் மண்டபத்தை தாண்டினா கோவில் இருக்கோ, எங்கே போகிறேன்? கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு. கோவிலுக்கு உள்ள கருட மண்டபம், கருடன் பின்னாடி சன்னதி, அதை தாண்டி எங்கே போறீர் சுவாமி? மலைக்கு போகிறேன் அப்படின்னு. அந்த மலை சின்ன ஹில்லாக், அது 24 படி என்பது சின்ன ஹில்லாக், அத்திமலை என்பதாக அதற்கு பேர். அந்த மலைக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போ கோவில் காஞ்சிபுரம் தான், திருமலை காஞ்சிபுரம் தான்,
பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் தான். ஆகையால கொடை, நடை, முடி காஞ்சிபுரம் தான். வேற திவ்யதேசத்தை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேற திவ்யதேசத்தை யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் என்பதாக ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் சொன்னார். அவன் ஒருவன் தான் கதி, அவனுக்கும் ஒரே கதி, அவ்வளவுதான். அவன் ஒருவன் தான் நமக்கு கதி, அவனுக்கும் ஒரே கதி. கதியின அர்த்தம் நடை, கதியின அர்த்தம் புகழ். ஏன்னா யாரா இருந்தாலும் இங்க இருந்து காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் போன சுவாமி ராமானுஜரோ அல்லது தேசிகனோ யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, எங்க வரதன் மாதிரி உண்டா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல வைக்கக்கூடியவன் அவன் தியாகராஜன், தியாகவரதராஜன் அப்படின்னு அவனுக்கு திருநாமமா இருக்கு. அப்பேற்பட்டதான வரதனுக்கு குடையழகு என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு கொடையழகு, ஸ்ரீரங்கம் நடையழகு, காஞ்சிபுரத்தில் கொடையழகு, மேலக்கோட்டை முடியழகு, திருப்பதி வடையழகு, திருப்பதி அடியழகு. நம்ம அதை வடையாக்கிட்டோம், நமக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும் சொல்ல முடியும். திருமலையப்பனுடைய திருவடி அழகு. ஏன்னா நம்மாழ்வார் சரணாகதி பண்ணின திருவடி அது. துயரரு சுடரடி தொழுதியடு என் மனனேன்னு அந்த திருவடியை நம்மாழ்வார் புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனேன்னு திருவேங்கடமுடியான் திருவடியில நம்மாழ்வார் அமர்ந்து புகுந்தார். திருவேங்கடமுடியான் மற்ற பெருமாளுக்கு திருவடி அழகில்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு பெருமாளிடத்துல ஒன்னொன்று ரசிக்கணும், ஒவ்வொரு பெருமாள்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தை நம்ம ரசிக்கணும். அதில் திருவேங்கடமுடியான் திருவடி அப்படின்றதுக்கு காரணம் என்ன, நம்முடைய ஆச்சாரியரான நம்மாழ்வார் அங்கே எழுந்தல் இருக்க, நமக்கு ஆச்சாரியரான நம்மாழ்வார் அங்கே எழுந்தல் இருக்க. அல்ல திருமலைக்கு நாம என்ன சொல்லலாம், அடியழகு அப்படி சொல்லணும். இப்ப கொடையழகு அப்படின்னு சொல்லச்சே வரதன் அவனுடைய கொடை என்பது ஒரு விசேஷம். சாதாரண புறப்பாடு அப்படின்னு இருந்தா கூட வரதனுக்கு கொடை அழகு. கருடோத்சவத்தில் மட்டும்தான் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று மகாநவமி புறப்பாடு, நவராத்திரி 9 நாட்களும் வரதனும் பெருந்தேவி தாயாரும் அப்படி பத்தி உலாத்துவார். பத்தி உலாத்தல்னா தாயாருடைய திருக்கரம் பற்றி உலாத்துதல். இப்பெல்லாம் கை கோத்துன்னு தானே வாக்கிங் போறான், அதானே அப்பதான் குறையும் இல்லையா. அது அப்பப்ப செக் வேற பண்ணிக்கணும், அதை மானிட்டர் பண்ணிக்கணும் இல்லையா. சில பேருக்கு கூட கை கோத்துனா பிபி ஏறிடும். அப்படி கையை கோத்துவோம். மத்வா சிக்தம் சரசி ஜமிவ ஸ்வின்னமாலம்பியமானா தேவ்யாஹஸ்தம் ததிதரகரண்யஸ்த லீலாரவிந்தா. பெருந்தேவி தாயாருடைய கை பிடித்து கொண்டு வரதன் பற்றி உலாத்துவதே அழகு. அவள் கரம் பற்றி உலாத்துவதே அழகு. அவள் கையை வரதன் பிடிச்சுட்டா அப்படின்னு தாயாருடைய வேர்க்குமா. பெருமாள் கரஸ்பரிஷத்தினுடைய அழகு, பெருமாள் கரஸ்பரிஷத்தினுடைய விசேஷம். அதுக்கு அப்படி திருமேனி வேர்க்குமா. அப்படி வியர்த்ததுன்னா எப்படி இருக்கும், நான் ஒரு மொக்கு தாமரையை தேன்ல அப்படி தோச்சி எடுத்தா அந்த தாமரை எப்படி இருக்குமோ அது போல பிராட்டியுடைய கரம் வரதனால பிடிக்கச்சே வியர்த்திருந்ததுன்னா தேன்ல நனைத்த தாமரை மாதிரி இருக்குமா. சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். 3 வெண்கொற்ற கொடைகள், 3 கொடைகள், பெருமாள் தாயார் நடுவில் ஒரு கொடை, இந்த 2 பக்கமும் அது அகண்டதான ஆம்பியன்ஸ் அப்படின்னு. எந்த கோவிலும் அப்படி ஒரு ஆம்பியன்ஸ் பார்க்க முடியாது, எந்த கோவிலும் அப்படி ஒரு ஆம்பியன்ஸ் பார்க்க முடியாது. அந்த 3 கொடை அப்படி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு பெருசா பிரம்மாண்டமா போட்டுப்பான். போட்டு விசேஷமா அப்படி வருவான். மகாநவமி அப்படின்னு நவராத்திரி 9 நாட்களும் அப்படி 3 கொடையோட தான் எழுந்துடுவான். வேற ஒண்ணுமே சேவிக்க வேண்டாம். அப்படி வெறுமணிந்து அவனை வரதன் அப்படி சேவிச்சாலே போறோம், அந்த கொடையோடு அவனை சேவிச்சாலே போறோம். அடுத்தது உள்ள 100 மண்டபம்ன்றதான ஒரு பெரிய மகா மண்டபம். அந்த மண்டபத்தில் நடுநாயகமான ஒரு மேடையில பெருமாளும் தாயார் கொலு இருப்பா, தர்பார். ராஜாக்கள்லாம் ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துன்னா அந்த சிம்மாசனத்துக்கு 2 பக்கம் சத்திர சாமரங்கள் இருக்கும் இல்லையா. அது போல
அங்க நடுவுல அந்த மண்டபத்தினுடைய 4 தூண்கள்லயே சரியா உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய கொடை, ஒரு கொடை கீழே ஏக சக்கராதிபதியாக ஏக சக்கரவர்த்தினியாக வரதனும் பெருந்தேவியும் சேவை சாதிப்பேன். அது ஒரு கொடை அழகு. 3 கொடையோட புறப்பாடு கண்டுவிடுவது ஒரு அழகு. ஒரு வெள்ளிக்கிழமை என்பது ஏகாதசி, ஒரு மாசப்பிறப்பு என்பது வெள்ளிக்கிழமை. இப்படி 2 சேர்ந்து வந்துடுத்து அப்படி கேட்டா உடனே வரதன் என்ன பண்ணுவான்? தாயார் கையை பிடிச்சிட்டு கிளம்பிடுவான். பெருமாள் தனி, தாயார் தனி கிடையாது. தினத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், தினத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார். ஒய்ஃப் எங்கேயோ வெளியில போகணும், ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கார். அவன் கேட்குறா, நவராத்திரி வெத்தலை பாக்குக்கு நான் வெளியில் போயிட்டு வரணும், ஒரு 3 hours ஆகும் நான் வரத்துக்கு, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு. அம்மா ரொம்ப போடுமா, அதுவே பெரிய டைம் இருக்கு, 3 மணி நேரம் ஆகுமா? அடாடாடா, அப்படி சொல்ல மாட்டான் வரதன், தெரியுமோ இல்லையோ? ஐயோ 3 மணி நேரமா, நானும் வந்துடுறேன் அப்படின்னுவான். தினத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார். அனுபவ ரசிகாலாம் நிறைய பேர் இருக்கா போல இருந்த. பீஷ்மஸ்துதியில எவ்வளவு வசத்தியா சொன்ன, அப்பெல்லாம் இந்த ரியாக்ஷன் வரல. ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான், ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் அவளோட புறப்பாடு கண்டுவிடும் பொழுதெல்லாம் இந்த 3 கொடையோடு வருவான். அவளோடு சேர்ந்து சிம்ஹாசனத்தில் எழுந்தருளிருக்கும் பொழுது ஒரு கொடை கீழே தான் சக்கரவர்த்தி என்றதை காண்பிப்பான். சக்கரவர்த்தி தேவாதிராஜன் ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாஸ்ரயே என்று தேவராஜன் அதிராஜன் தேவாதிராஜன் என்று அவனுக்கு திருநாமம். அப்படி எழுந்தருளுவான். அது ஒரு கொடை. அது இன்னொரு விசேஷம் உண்டு. அந்த கொடை முடிஞ்சு பக்கத்தில் துவஜஸ்தம்பம் தாண்டி பெருமாளும் தாயார் உள்ள எழுந்துடணும். துவஜஸ்தம்பம் தாண்டி எழுந்துடும் பொழுது அங்க பெரிய கொடை போட முடியாது. அப்ப என்ன, பெருமாளுக்கு ஒரு சின்னதா ஒரு வெள்ளி கொடை, தாயாருக்கு மட்டும் பெருசா தங்க கொடை. பெருமாளும் தாயாரும் சேர்ந்து வந்துட்டா அப்படி கேட்டா தாயாருக்கு தங்க கொடை. ஏன்னா தியாகராஜன் சுவாமி இப்படிதான் தியாகம் பண்ணி குடும்பத்தை எப்படி இல்லாமோ ரட்சிக்கிறாரோ இல்லையோ, அதனால வரதன் தியாகராஜனோ இல்லையோ அவன் தியாகம் பண்ணிடுவான். சரி, வரதன் தனியா வரச்சே தங்க கொடை, அது அவள்து பாது, அவ யூஸ் பண்றது. எந்த எதையும் நீங்க தொடாதீங்க, என் ஐட்டம்லாம் நீங்க ஏன் தொடறீங்க, நீங்க ஏன் அதை பாக்குறீங்க, உங்களை யார் அந்த வாட்டர் தடவை சொல்லிட்டு நான் தான் வச்சிருக்கணும் இல்லையோ அப்படின்னு இல்லையோ, அந்த மாதிரிதான் பெருந்தேவியும் சொல்லுவா போல இருக்கு. அந்த மாதிரிதான் பெருந்தேவியும் சொல்லுவா போல இருக்கு. அதனால வரதன் அவ வந்தாலும் வராட்டாலும் இவனுக்கு வெள்ளி கொடை தான், அவ வந்துட்டா அவளுக்கு தங்க கொடை. இப்ப கொடை அழகு அப்படின்னா பெருந்தேவி தாயாருடைய தங்க கொடை வரதன். அவ 2 பேரும் எழுந்துள்ளும் பொழுது பார்க்கலாம். அடுத்தது அப்படி கேட்டார், வாகன புறப்பாடுகள் நடக்கும். பெரிய வீதிகள், ராஜவீதினே பேர் அதுக்கு. ராஜவீதி அப்படின்னா அர்த்தம் ராஜாதிராஜனான வரதன் அங்க எழுந்துள்ளக்கூடிய வீதி. அந்த காலத்துல உடையார் பாளைய ராஜாக்கள்லாம் பல்லவ ராஜாக்கள்லாம் இருந்தா அவன் அங்கதான் பெருமாளை சேவிப்பான். கச்சி தெரு என்பதாக பேர். இங்கேருந்து கார்த்தால 12 மைல், சாயங்காலம் 12 மைல் வரதன் புறப்பாடு கண்டுவிடுவான். அவ்வளோ பிரம்மாண்டமானது ஒரு வீதி விசேஷம். அது அவ்வளோ பெரிய கொடை போடுறதுக்கு அங்கே இடம் இன்னைக்குமே இருக்கு. அதில் கொடை போட்டுப்பான். முதல் நாள் சாயங்காலம் துவஜாரோகணம் ஆன உடனே சிம்ம வாகனம்னு பேர். அந்த வாகனத்தில் எழுந்தருளும் பொழுது சாயங்காலம் ஜிலு ஜிலு ஜிலுன்னு அந்த 5:30 மணி வெயிலோட புறப்பாடு கண்டுவிடும். ராத்திரி 8:30 மணி 9 மணிக்கு எல்லா ஸ்ரீபாரம் தாங்கியும் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு கிளம்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் கிளம்பி வர்றது இல்லை. சாயங்காலம் 5:30 மணிக்கு புறப்பாடாயிடும். நேரம் அப்படி வரதன் வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் சரி, உள்ளேருந்து அபிஷேக மண்டபத்திலேருந்து வெளியில புறப்பாடு கண்டுவிடும் பொழுது நேர மூஞ்சில மஞ்சள் வெயில் அடிக்கும். அப்போ கைங்கரியபரார், மணியக்காரர் முதலான கைங்கரியபரா வெட்டி வேறினால் ஆன விசிறி மாதிரி ஒரு கொடைய பெருமாள் திருமுக மண்டலத்தில் அப்படி வெயில் படாம அப்படி பிடிச்சுப்பான். கண்ணு கூசுமோ இல்லையோ,
பெருமாள் பார்வைக்கும் உபரோதம் இல்லாமல் இப்படி பிடிச்சுப்பான். அதே மாதிரி இவன் சாயங்காலம் வாகனங்கள்ல புறப்பாடு கண்டருளும் பொழுது எதிர்வையில் அடிக்கும் பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் அந்த எதிர்வையில் அடிக்கும்ன்றதுக்காகவே ஒரு விசிறியை போட்டு மறைச்சிப்பா. கொடை ஏத்திர பரியந்தம், கொடை ஏத்திர பரியந்தம் அப்படி மறைச்சிப்பா. அப்படி அந்த விசிறி எடுத்தான்னா அப்படியே மஞ்ச வெயில்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு புஷ்பங்களை சாத்திண்டு ஃப்ரெஷ்ஷா அப்படி வரதன் சேவை சாதிக்கும் பொழுது முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தது ஓஹோ என்று அந்த வெயில் அவன் திருமேனில படும் பொழுது ஒரு பிரகாசம் தெரியும், ஒரு அழகு தெரியும். அப்ப ரெண்டு பக்கமும் கொடையை ஏத்துவான். கொடையை ஏத்தினான்னா ஹோ 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 அந்த கொடையை குலுக்குவான். கொடை போடு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம கொடையை தொப்புரு கீழே தான் போடுவோம். என்ன ஒருத்தரை கேட்ட உனக்கு மிருதங்கம் தெரியுமான்னு, உங்களுக்கு வாசிக்கணுமா அடிக்கணுமா? உங்களுக்கு மிருதங்கம் தெரியுமா, வாசிக்கணுமா அடிக்கணுமா? எனக்கு அடிக்க தெரியும், வாசிக்க தெரியாது. அந்த மாதிரி கொடை போடுனா தொப்புரு கீழே தான் போடுவோம். நம்ம ஒண்ணுமில்லை சுவாமி, பட்டன் வச்ச ஒரு கொடை. இதுக்கெல்லாம் நீங்க அந்த காலத்துல தாத்தா கொடைன்னு ஒன்று இருக்கும், பெரம்புல இருக்கும், அது கம்பி கோத்திருப்பா. அது ஒரு கித்தான் மாதிரி ஒரு திக்கா ஒரு துணியை போட்டு அந்த கொடையை தைச்சிருப்பா. டிஃபால்ட்டா அந்த கொடையை பிரிக்கச்சே விரல் மாட்டின் இந்த இடத்துல ரத்தம் வராம இருக்கவே இருக்காது. அது என்ன போன மழைக்கு பிரிச்சதா, அதுல எண்ணெய் கிட்ட போட்டு வச்சிருக்க மாட்டோம். அது துரு பிடிச்சி உள்ள பெருச்சாலி கூட ஒரு 4 குட்டி போட்டு போயிருக்கோம். அதுல அதை இப்ப பிரிக்கச்சே ஆகும், கரெக்டா கை மாட்டிக்கும், விரல்ல கிள்ளும், இல்ல அதுல ஷெடில் கையில ஸ்லாம்பு ஏறும். இப்போ ஒண்ணுமில்ல, ஒரு பட்டன் கூட புசுக்குன்னா அது தானே அது ஓப்பன் ஆகுது. அதை ஓப்பன் பண்ற துப்பு நமக்கு யாருக்கும் கிடையாது. அதை உதருன்னு உதறிட்டு அது டிஃபால்ட்டா எப்போ எதிர்பக்கம் தான் முடியும். அது என்னமோ தெரியல, அது என்ன மாயபோதில்லை. நான் அப்படி டாயிங் அப்படின்னா அது என்ன இப்படி மறைச்சிக்கும், அது ரக்கையை விரிச்சுக்கோ, எதிர்பக்கம் ரக்கை திரும்பிடும். அதுக்கு அவ்வளோ பெரிய கொடை இருக்கு, அப்பேற்பட்டதான கொடை. அதை எடுத்து ஒரு பள்ளத்துல வச்சுட்டு அவன் அர்ச்சகா 2 பேரும் காலை நன்னா அழுத்திப்பா. ஒருத்தர் இருக்காது, நான் 2 பேர் இருக்கா, 4 பேர் இருக்கும். குலுக்குன்னு குலுக்கினா அப்படியே தூக்கிடும், நாட்டிக்கும். அது அப்படி வரதனையும் ஒரு கையால பிடிச்சுட்டு இருப்பா, வாகனத்தையும் ஒரு கையால பிடிச்சுட்டு இருப்பா, கொடையும் ஒரு கையால பிடிச்சுட்டு இருப்பா. அப்படி குலுக்குவா. அப்படி ரக்கையை விரிச்சுட்டு ஒரு பெரிய கருட பட்சி அப்படி ரக்கையை விரிச்சுன்னு காமிக்கிற மாதிரி இருக்கும். கோஷ்டிபுரம் சுவாமி பெரிய மகான் எழுந்திருந்தார், பெரிய மகான். அந்த சுவாமி பெருமாளை சேவிச்சார். இந்த குலுக்கு தூக்கி போடுவா அந்த வாகனத்தை, அவ்வளோ வெயிட்டான வாகனத்தை தூக்குவான். அதை சேவிச்சார். அவர் சேவிச்சுட்டு ஓடு கண்ணீர் தாரதாரையா ஜலம் பெருகிறது, அழறாரு. பக்கத்தில் இருக்கிறவா கேட்டா என்ன சுவாமி ஏன் அழறீர், என்ன ஆச்சு அப்படின்னாரு. ஒண்ணுமில்லை, நிறைய பாகவத உபன்யாசங்கள்லாம் பண்ணியிருக்கோம் நாமெல்லாம். தீம்பு கண்டு உகக்கும் ஊர் திருவாய்ப்பாடி, தீம்பு கண்டு உகக்கும் ஊர் திருவாய்ப்பாடின்னு சொல்றாள் இல்லையோ. பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதை திருவாய்ப்பாடி இருக்கிறவா என்ஜாய் பண்ணுவான். அவனுடைய அட்வென்ச்சர்ஸை ரசிப்பான். பூத்தனம் வந்தாலும் சரி, சகடாசுரன் வந்தாலும் சரி, அழிட்டாசுரன் வந்தாலும் சரி, வியோமாசுரன் வந்தாலும் சரி, பெருமாளுக்கு ஏற்படக்கூடிய அட்வென்ச்சர்ஸ் ஆபத்தை பார்த்து இவன் ரசிப்பா, என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு வர்ணிக்கிறாளே. இப்படி கூட உண்டா? பெருமாளுக்கு ஆபத்துனா பதற வேண்டாமா, நெஞ்சம் குதிக்க வேண்டாமா, ஐயோ ஆபத்து வந்து நினைக்க வேண்டாமா, எப்படி என்ஜாய் பண்ண தோன்றது இவாளுக்கு அப்படின்னு நினைச்சுப்பேன். ஆனா இந்த குலுக்கு சேவையை சேவிக்கணும்னு ஓடி வந்து நிக்கிறேனே, இவ்வளோ குலுக்குறாளே பெருமாளை, அடடா பெருமாளுக்கு திருமேனி ஏதாவது ஆயிடாதோ, பெருமாள் சமப்பட மாட்டாரோ அப்படின்னு நினைச்சுக்காம இந்த குலுக்கு சேவையை கொடை விரிஞ்சி மடியறத சேவிக்கணும்னு ஆசைப்பட்டுன்னு வரனே. அப்ப நமக்கு எல்லாமே ஞானம் இருக்குன்னு சொல்லிக்கிற நாமெல்லாமே இதை சேவிக்கிறதுக்கு ஆசைப்படச்சே கோபிகள்லாம் பெருமாள் ஆபத்தை கூட என்ஜாய் பண்ணிருப்பான்றதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும்? அல்ல பெரிய பெரிய மகான்கள்லாம் கூட அந்த குலுக்கு சேவையை சேவிக்க வருவான். தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினான். இப்ப அப்படியே தேப்பெருமாள் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே ராமாயணத்தை கொஞ்சம் ரசிச்சுட்டு மறுபடியும் தேப்பெருமாள்கிட்ட வரலாம். இப்ப பெருமாள் அங்கேயே 16 கால் மண்டபத்தை தாண்டி ரெட்டை கூட போட்டு அங்க நின்று இருக்கார். தசரதன் தன்னுடைய பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுவாளே எல்லாரும். அடுத்தது இவர் தான் அப்படின்னு வாரிசு அரசியல் உருவாக்கணும் முடியும்.
ஆனா மக்கள் அதுக்காக ஒத்துக்கணும். நீங்க யாராவது கற்பனை பண்ணிட்டு அதுக்கு கம்பெனி பொறுப்பல்ல. ஆனா தசரதன் எல்லாரையும் ஒப்பீனியன் கேட்கணும்ன்றதுல தீர்மானமா இருந்தான். என்னத்தான் முடியாட்சி அப்படின்னு சொன்னால் கூட, மன்னராட்சி அப்படின்னு சொன்னால் கூட, மக்களுடையதான இசைவு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் தசரதன் பண்ண மாட்டான். சபையை கூட்டினான். எல்லா பிரஜைகளும் வந்திருக்கா. விதிதம் பவதாமே தத் யதாமே ராஜ்யமுத்தமம் பூர்வகைஹி மம ராஜேந்திரைஹி சுதவத் பரிபாலிதம். நாங்க வம்ச பரம்பரையா இந்த ராஜ்யத்தை பரிபாலனை பண்றோம். உங்களுக்கு தான் தெரியுமோ இல்லையோ? நாங்க இப்படிதான் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாரையும் நாங்க பிள்ளைகளை போலத்தான் வச்சுட்டு இருக்கோம். சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜன்மஹேதவஹா. காளிதாசன் சுதவத் பரிபாலிதம். மக்கள் எல்லாரையும் நாங்க பிள்ளைகளை போலதான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு குறைவு இல்லாம நான் ரட்சித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். சோகம் இக்ஷ்வாகுபி சர்வைஹி நரேந்திரை பரிபாலிதம் ஸ்ரேயசா யோக்து காமோஸ்மி சுகாருகம் அகிலம் ஜகத். அப்பேற்பட்டதான இந்த ராஜ்யத்தை, எங்களுக்கு குலக்கிரமாகதமாக கிடைத்த இந்த ராஜ்யத்தை, உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய இந்த அரசாட்சியை அடுத்து இதே மங்களதாயகமான ஒரு கண்டினியூஷன், இதை மேல மேல மங்கள பரம்பரை வரணும். கொள்ளையடிக்கிற பரம்பரையா வரக்கூடாது. தேசத்தை சுரண்டக்கூடிய பரம்பரையா வரக்கூடாது. தர்மத்துக்கு விரோதம் பண்ணக்கூடியதான பரம்பரையா வரக்கூடாது. தர்மத்தை அழிப்போம்னு சொல்லக்கூடிய பரம்பரை எங்களுக்கு வேண்டாம். அப்பேற்பட்டதான பரம்பரையை அழிப்பதற்காக நாங்கள் தபஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுலயும் தப்பு கிடையாது. அதனால தர்ம பரம்பரை வளரணும். உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனோநிலை உண்டாகணும். உங்களை பிரஜாரட்சணம் பண்ணணும் அப்படின்றதுனால தான் மயாப்யாச்சரிதம் பூர்வைஹி பந்தானம் அனுகச்சத. என் முன்னோர்கள் காண்பித்த வழியில நான் வந்திருக்கேன். பிரஜா நித்யமனித்ரேண யதா சக்கியம் அபிரக்ஷிதாக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் நல திட்டங்களை பண்ணியிருக்கேன். மக்களை அவர்களுக்கு தேவையான இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்பதாக அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் வயசாயிடுத்து இல்லையா? எனக்கு 60,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியாயிடுச்சு. இதுக்கு மேல மறுபடியும் ராஜ்யத்தில் உட்காரணும் ஆசை எனக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, என்னை பார்த்தேடானர். நான் தலையெல்லாம் வெளுத்திருக்கு, தாடி மீசையெல்லாம் வெளுத்திருக்கு தசரதனுக்கு. அது அவன் நரை சொல்லித்தான். மன்னனே அவனியை மகனுக்கு ஈழ்ந்து நீ பன்னரும் தவம் புரி பருவம் ஈரன கண்ணமூலத்தில் கழற வந்தன மின்னன கருமை போய் வெளுத்தது ஓர் மயிர். அப்பா தசரதா போர் வயசாயிடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் பள்ளு கிட்ட அப்படின்னு காது கிட்ட வந்து இந்த நரைமுடி தசரதன் கிட்ட ரகசியம் பேசித்தான். ஏண்டா உறக்க சொன்னா கை காதுல விழுந்து அப்பயே அவ கெடுத்துருவான்னு பயமா.